ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் நாம் சந்தித்துக் கொள்வது நம்முடைய மனதிற்கு அதிக சந்தோஷத்தை தருகிறது. உங்களுடைய குடும்பமாக நீங்கள் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறீங்க. கர்த்தர் நமக்கு சொல்லித் தருகிற பல காரியங்களில் நாம் கற்றுக்கொள்கிறோம். உங்களுக்கு நான் சொல்லித் தரும்போது நான் பல காரியங்களை கற்றுக்கொள்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் தான் நம் நடுவில் இருந்து பல காரியங்களை நமக்கு அறிவித்து வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தைகளுக்குள் நாம் கடந்து போகிறோம். அதுல இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு புதிய காரியத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள போகிறோம். வேதத்தில் எபேசியர்களின் நிருபம் 4வது அதிகாரம் 27வது வசனத்துல பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் என்கிற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். இனி வரக்கூடிய 1-2 இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போற காரியம் பிசாசை குறித்து. நான் சொல்லும்பொழுது ஒருவேளை உங்களுடைய மனசுல நீங்க யோசிக்கலாம், இயேசுவை பற்றி பேசுவதற்கு எவ்வளவு காரியம் இருக்குது, இயேசுவை பற்றி சொல்வதற்கு எத்தனையோ விதமான விஷயங்கள் இருக்கிறது, நிகழ்ச்சி இயேசுவை பற்றி சொல்வது தானே, அதுல பிசாசை பத்தி நமக்கு என்ன வேலைன்னு கேட்கலாம். ஆனால் ஆதி நாட்களில் இயேசுவை குறித்து எவ்வளவு தூரம் கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்திருந்தார்களோ அதே அளவுக்கு பிசாசுடைய செய்கைகளை குறித்தும் அவருடைய தந்திரங்களை குறித்தும் அறிந்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள். 2 கொரிந்தியர் புத்தகத்துல 2வது அதிகாரத்துல நமக்கு ஒரு வசனம் சொல்லுது. 11வது வசனத்துல சாத்தானுடைய தந்திரங்கள் நாம் அறியாதது அல்லவே என்கிற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். இந்த வார்த்தையிலிருந்து நமக்கு தெரிய ஒரு காரியம் என்னன்னா, சாத்தானுடைய தந்திரங்களை குறித்து அப்போஸ்தலர்கள் சபைக்கு கற்பித்திருக்கிறாங்க. சபையிலே இருக்கக்கூடியவர்கள் சாத்தானுடைய தந்திரங்களை குறித்து அறிந்திருக்கிறாங்க. பைபிள்ல நமக்கு அதிகமாக அதை குறித்து எழுதவில்லையே ஒழிய அவருடைய உபதேசத்துல அவங்க பேசின பல செய்திகள்ல பிசாசுடைய தந்திர செய்கைகள் என்னென்ன என்கிறதெல்லாம் குறித்து வெகு தெளிவாக ஆதி நூற்றாண்டு திருச்சபையினருக்கு அவர்கள் கற்பித்திருந்தாங்க. ஏனென்றால் நாம் கர்த்தரை அறிந்து கொள்வதை போல பிசாசு நமக்கு விரோதமாய் செய்யக்கூடிய தந்திரமான செய்கைகளையும் நாம் அறிந்திருக்கணும். சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வேதத்தில் எழுதியிருக்கு. தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரிடத்திலே பழகும் போது கபடற்றவர்களாக இருக்கணும். ஆனா பிசாசுடைய தந்திரங்களை அறிந்து கொள்வதிலே சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களாக நாம் இருக்கணும். எல்லாவற்றையும் நம்ம அப்படியே வெள்ளந்தியாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது, நம்பிவிடவும் கூடாது. அதுதான் வேதத்துல சொல்லுது, பிசாசுடைய தந்திரங்களை நாம் அறிந்து கொண்டு சாத்தானுக்கு இடம் கொடாமல் எச்சரிக்கையாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த ஒரு சில நிகழ்ச்சிகளில் பிசாசுடைய தந்திரங்களை குறித்தும் சாத்தானுடைய செயல்பாடுகளை குறித்தும் வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம் ஒரு சில காரியங்களை தியானிக்க ஆரம்பிக்க போகிறோம். முதல் காரியத்தில் நீங்க பார்த்தா இவர்கள் நமக்கு எச்சரித்து சொல்லுகிற காரியம் சாத்தானுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று. சாத்தானுக்கு ஒருவேளை நீங்கள் ஒரு சின்ன அளவு இடம் கொடுத்தா கூட, ஊசி முனை அளவுக்கு நீங்கள் இடம் கொடுத்தால் கூட அவன் அந்த இடத்தை விசாலமாக்கி இருதயம் முழுவதையும் நிரப்பிக்கொள்ள ஆரம்பித்து விடுவான். ஆகவேதான் எவ்வளவேனும் இடம் கொடாதபடிக்கு இது சாத்தானுடைய செய்கை, சாத்தானுடைய கிரியை நாம் தெரிந்து கொண்டா சாத்தானுக்கு இடம் கொடாமல் நம்முடைய இருதயத்தை ரொம்ப கவனமாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அதே நேரத்துல நீங்கள் மற்றொரு காரியத்தை குறித்து நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். சாத்தானுக்கு நாம இடம் கொடுப்பது வேறு, தேவன் அனுமதித்து ஒரு மனிதனிடத்திலே சாத்தான் வருவது என்பது வேறு. நீங்கள் அதையும் போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி கொள்ளக்கூடாது. யோபுவினுடைய வாழ்க்கையில் யோபு சாத்தானுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஆனால் தேவன் யோபுவை சோதிக்கும்படிக்காக சாத்தானுக்கு இடம் கொடுத்த அனுமதி கொடுத்தார். அதனால யோபு இடத்திலே சாத்தான் கடந்து வந்தான். இயேசுவிடத்திலும் கூட சாத்தான் அங்கே கடந்து வந்து அவரை சோதனை செய்ததை நம்ம அறிந்திருக்கிறோம். இது மாதிரி நம்முடைய பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள நம்ம கடந்து போகும் பொழுது, கர்த்தருக்கு அடுத்த வாழ்க்கையில நாம் முன்னேறி வரும் பொழுது சாத்தானை நாம் அடிக்கடி சந்திக்க வேண்டிய கூட இருக்கிறது. ஒருவேளை நேரடியா அவனுடைய உருவத்தை நம்ம பார்க்க முடியாட்டா கூட சாத்தான் பல்வேறு விதமான ரூபங்களில் மனிதர்களை வைத்தோ, சூழ்நிலைகளை வைத்தோ, அதிகாரங்களை வைத்தோ, அதிகாரிகளை வைத்தோ, ஏதோ ஒரு காரியத்தினுடைய பின்னணியிலே அவன் தன்னை அடிக்கடியாக வெளிப்படுத்துகிறது நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் நம்ம நுணுக்கமாக நாம் அறிந்து கொண்டால், ஆவிக்குரிய கண்கள் நமக்கு தெளிவாக திறந்திருந்தா, சாத்தான் எந்த ரூபத்துல எந்த வேஷத்துல கடந்து வந்தாலும் அதை நாம் கண்டுகொள்ளலாம். கர்த்தருடைய வேதம் சாத்தானுடைய வருகை குறித்து நமக்கு வேறொரு காரியத்தை எச்சரிக்கிறது. ஒரு தேவ தூதன் எப்படி இருப்பானோ அதே போல ஒளியின் தூதனுடைய வேஷத்தை கூட சாத்தான் தரித்துக் கொள்வானே என்று எழுதியிருக்கிறது. மனிதனை போல வரலாம், ஒரு தேவ தூதனை போல வரலாம், ஒரு ஊழியக்காரனை போல வரலாம். ஆனால் எந்த ரூபத்திலே சாத்தான் வந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிலே விழிப்புள்ளவர்களாக இருந்தால் அதை அவர்கள் வெகு தெளிவாய் கற்றுக்கொள்ள முடியும். இன்னும் பலர் நினைப்பதை போல சாத்தான் அவனுடைய செய்கைகளின்படி, சாத்தான் தன்னுடைய கிரியைகளின்படி அவன் தன்னை பூர்ணமாய் வெளிப்படுத்தி விடுவான் என்று அறிந்திருக்கிறான். ஆனால் சில சமயங்களில் சாத்தான் வரும்பொழுது கர்த்தருடைய வசனத்தை கொண்டு பேசுகிறவனை போலவும் அவன் தன்னை வெளிப்படுத்த முடியும்.
இயேசு கிறிஸ்துவிடத்திலே பிசாசு வந்த பொழுது மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரத்துல 40 நாட்கள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து இயேசு உபவாசம் பண்ணினார். 40வது நாள் அவருக்கு மிகுந்த பசி உண்டான பொழுது, அவருடைய 40வது நாள் அந்த உபவாசம் நிறைவேறி முடிந்த பிறகு பிசாசானவன் அவரிடத்துல வந்து நின்று அவரை சோதனை செய்கிறத பாக்குறோம். அந்த அதிகாரத்துல அவன் ஒவ்வொரு வார்த்தையா சொல்லி சொல்லி கர்த்தரை சோதனைக்குட்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுகிறான். அவன் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் எடுத்து வாசிச்சு பார்த்தா, இது ஏற்கனவே பைபிள்ல வசனத்துல எழுதின வார்த்தைகளை வைத்துதான் அவரை சோதனை செய்தான். நீர் மேலிருந்து கீழே குதியும், தேவதூதர்கள் உம்மை கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பது வேதத்தில் எழுதியிருக்கிற ஒரு வார்த்தை. இந்த கல்லுகள் அப்பமாய் மாறும்படிக்கு செய்யும், வேதத்தில் எழுதியிருக்கிற ஒரு வார்த்தை. இப்படி நிறைய காரியங்களை வேத வசன வார்த்தைகளை வைத்துத்தான் அவரை சோதனை பண்ண ஆரம்பித்தான். ஆகவே சாத்தான் இன்ன ரூபத்துலதான் வருவான், இதுதான் பேசுவான், இப்படித்தான் நடந்து கொள்வான் என்று எந்த விதமான உறுதியான ஒரு காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ள முடியாது. அதனால நம்ம என்ன செய்யணும்னா, ஆவிலே விழிப்பா இருந்தால் மாத்திரமே அங்கே கிரியை செய்வது யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒரு தேவதூதனை போல அவன் கடந்து வந்தாலும் அவனுடைய சாத்தானுடைய அந்த ரூபத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானா ஆவிலே ஒரு விழிப்புணர்வு நமக்கு வேண்டும். ஆவிலே நம்ம ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். ஆவிக்கு எடுத்த காரியங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தவர்களாக இருக்கணும். ஆவிகளை பகுத்தறியக்கூடிய ஞானமும் கிருபையும் நமக்கு இருக்கணும். கர்த்தர் கண்டிப்பா இதை நம்ம எல்லாருக்கும் கொடுத்தருள்வார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு நாம் பார்க்க போற சில காரியங்கள் பிசாசுடைய செயல்பாடுகளையும் சாத்தான் என்றால் யார் என்பதை குறித்தும் நம்ம ஒரு சில காரியங்களை பார்க்க போறோம். சாத்தானுடைய வேலையில நிறைய வேலை இருக்குது. சாத்தான் ஒரு மனிதனுக்குள்ளே நுழைவதற்கு முன்பு, ஒரு மனிதனை முழுவதுமாக ஆக்கிரமித்துக் கொள்ளும் முன்பு அவன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாய் தான் அவனோடு கூட நெருக்கத்தை வைத்துக் கொள்கிறான். முதல்ல எடுத்த உடனே நாம் தூங்கி கொண்டிருந்த பொழுது வாய்க்குள்ள உள்ளே நுழைந்து விடுவதில்லை, அல்லது ஒரு மனிதனை அப்படி வந்து பிடித்து விடுவதில்லை. அவன் கொஞ்சம் கொஞ்சமாய் காய் நகர்த்தி நம்முடைய இருதயத்துல இடம் பிடித்து அவன் சொல்லுகிற கட்டளைகள் எல்லாம் நம்ம கேட்கும்படிக்காக செய்து, அவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும்படிக்கு செய்து, அவன் கொடுக்கிற ஒவ்வொரு சிற்றின்பங்கள் போன்ற காரியங்களிலே நாம் ஈடுபடும்படிக்கு செய்து, முழுவதுமாய் நாம் அவனுக்கு கீழ்ப்படிந்து விட்டோம் என்று தெரிந்த பிறகுதான் ஒரு மனிதனை முழுவதுமாக அவன் ஆக்கிரமித்துக் கொள்ளுகிறான். அப்ப அதுல முதல் ஸ்டெப் என்னன்னு பார்த்தா, சாத்தான் ஒரு மனிதனை நெருங்குவதற்கு முன்பு அவன் எடுக்கக்கூடிய முதல் ஒரு படி, அந்த காரியம் கிரி என்னன்னு கேட்டா, அவனுடைய இருதயத்தை நிரப்ப ஆரம்பிப்பான். இருதயத்தை நிரப்புதல் என்றால் என்ன, எதை வைத்து நிரப்புவான் என்ற கேள்விக்கு நமக்கு விட வரணும். சாத்தானுடைய கரங்களில் இருக்கிற பல்வேறு விதமான உலகத்தின் சுபாவங்கள், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கிறது என்று வேதத்தில் எழுதியிருக்கு. அதுக்கு ஒரு பெரிய ஒரு லிஸ்ட், ஒரு பட்டியலே கொடுத்திருக்கிறாங்க. அதை வச்சு பார்த்தா தேவனுக்கு விரோதமான மாம்சத்தின் கிரியைகள் ஏராளமா இருக்கின்றன. மேட்டிமை, அகந்த, கீழ்ப்படியாம, பொறாமை, வஞ்சனை, வன்கண்ணு, இடும்பு போன்ற பல காரியங்கள் இருக்குது. எவ்வளவோ சொல்லலாம், இச்சை போன்ற காரியங்கள். இவைகளெல்லாம் ஒவ்வொன்றாய் நம்முடைய மனதிலே கொடுத்து 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 மனதை தன்னுடைய பொக்கிஷ சாலையாக மாற்றி விடுகிறான். சாத்தானுடைய பொக்கிஷம் இருந்ததானால் சாத்தானுக்கு நம்ம மேல ஒரு அதிகாரம் கிடைத்து விடுகிறது. ஒரு குறிப்பிட்ட அளவு அந்த அதிகாரம் கிடைச்ச உடனே ஒரு மனிதனை முழுவதுமாய் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுகிறான். அப்ப முதல் ஸ்டெப், சாத்தான் ஒரு மனிதனுக்கோடு கூட நெருங்கி வருவதற்கு எடுக்கக்கூடிய முதல் ஸ்டெப், அவனுடைய இருதயத்தை தன்னுடைய வார்த்தைகளால், தன்னுடைய கிரியைகளால், தன்னுடைய ஆசைகளால், தன்னுடைய இச்சையினால், தன் கையில் ஆதீனத்தில் இருக்கிற பல கிரியைகளினால நிரப்ப ஆரம்பிக்கிறான். அதற்கு அடுத்து தான் முழுமை அடையும் பொழுது அவர்களுக்குள்ளே நுழைந்து விடுகிறான். ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க ஆரம்பிச்சிடறாங்க. அந்த அளவுக்கு பரிசுத்தாவியானவர் எப்படி ஒரு மனிதனுக்குள் இருந்து இயங்கி செயல்படுகிறாரோ அதே போல செயல்பட ஆரம்பித்து விடுகிறான். சில சமயங்களிலே சாத்தான் ஒரு மனிதனுக்கு உள்ளே புகுந்திருந்தா அதை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். சிலர் பாத்தீங்கன்னா கூட்டங்கள்ல வரும்பொழுது சத்தம் போடுவாங்க, கத்துவாங்க, முடிய விரிச்சு போட்டு ஆடுவாங்க. எது நாம் என்ன சொன்னாலும் விளங்கிக் கொள்ள முடியாமல் விரித்த பார்வை பார்த்து கொண்டிருப்பாங்க. செயலற்றவர்களாய் மாறி விடுவார்கள். ஆனால் இப்படி இருக்கிறவர்கள் மாத்திரம்தான் பிசாசு பிடித்தவர்கள் என்று பொருள் அல்ல. இன்னும் சில ஆட்கள் இருக்கிறாங்க, அவர்களை பார்த்தால் கண்டுபிடிக்கவே முடியாது. அவருடைய நடை, உடை, பாவனை, பேச்சு, சொல், செயல் எல்லாவற்றிலும் எந்த வித்தியாசம் இல்லாம நடந்து கொள்வாங்க. ஆனால் அவர்கள் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளின் பின்னணியை பார்த்தா அவர்கள் சாத்தானால இயக்கப்படுகிறது நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். அப்படித்தான் இரண்டாவது கட்டமாக ஒரு மனிதனுக்குள்ளே அவன் உள்ளே புகுந்து அவனுடைய முழு கண்ட்ரோலையும் தன்னுடைய கைகளில் எடுத்துக்கொண்டு அவனுடைய கிரியைகளை நிறைவேற்றும்படிக்காக ஒரு ஆயுதமாய் அவன் கைகளில் எடுத்து உபயோகப்படுத்த ஆரம்பித்து விடுகிறான். ஆகவேதான் சாத்தானுக்கு இடம் கொடாதபடி கவனமாக நாம் இருக்க வேண்டும். சாத்தான் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் நிரப்புவதற்கு என்று வைத்திருக்கிற பல கிரியைகளிலே வெகு குறிப்பாக 3 விஷயங்களை மாத்திரம் நாம் எடுத்து பார்க்க முடியும். ஒன்று, ஒரு மனிதனுக்குள் இருக்கிற சுய பிரஸ்தாபம், மேட்டிமன் சொல்லலாம்.
விழுதலுக்கு முன்னானது மேட்டிமை. அந்த மேட்டிமையினால் தான் சாத்தான் விழுந்தான். சாத்தானுடைய ஸ்பெஷல் குணாதிசயம் என்னன்னு கேட்டா மேட்டிமை. எனக்கு ஒப்பானது ஒன்றுமில்ல, என்னை போல யாரும் இல்ல, என்னாலும் என்னை மாறி காரியங்கள் செய்ய முடியாது, நான் 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 என்று ஒரு மனிதன் தன்னை முன்னிறுத்தி சொல்லும் அளவிற்கு அவருடைய இருதயத்தை மேட்டிமையினாலே நிரப்ப ஆரம்பிக்கிறான். இந்த மேட்டிமை குணம், பிரஸ்தாபம், சுய பிரஸ்தாபம் என்பது சாத்தானுடைய விசேஷமான குணங்களில் ஒன்று. சாத்தானுடைய மனசுல அந்த மேட்டிமை கண்டுபிடிக்கப்பட்டதுனாலதான் கர்த்தர் அவனுடைய ஸ்தானத்திலிருந்து அவனை துரத்தி விட்டார் என்று வேதத்தில் எழுதியிருக்கு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நீங்க வாசிச்சு பார்த்தா 14th chapter 14வது அதிகாரத்துல சாத்தானுடைய பூர்வீக வாழ்க்கை குறித்து எழுதியிருக்கிறார். அவன் சொன்னா, உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், என் சிங்காசனத்தை அவருடைய சிங்காசனத்துக்கு மேலாக உயர்த்துவேன், அவரை போலவே நான் நடந்து கொள்வேன், எனக்கு ஆராதனைகளை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று தன் மனதிலே சொன்னான். இந்த மனதிலே இருக்கக்கூடிய அந்த மேட்டிமை, அந்த சுய பிரஸ்தாபம், சுய தம்பட்டம், நான் செய்தேன், நான் பார்த்தேன், நான் நடப்பிப்பேன், என்னுடைய வைராக்கியம் இதை செய்தது, என்னுடைய அறிவு இதை செய்தது என்று சொல்லுகிற அந்த சுய பிரஸ்தாபம், அந்த அவற்றினால் ஒரு மனிதனுடைய இருதயத்தை நிரப்ப ஆரம்பித்தால் அங்கே கர்த்தருடைய கிருபையும் கிரியையும் வெளிப்பட முடியாமல் போய்விடுகிறது. தேவனுடைய பிள்ளைகள் தாங்கள் செய்கிற எல்லா விதமான நற்கிரிகளுக்கும் தேவன் தான் பங்குதாரராக இருக்கிறார் என்று அறிந்திருக்கிறாங்க. எங்களுடைய இயக்கம், நாங்கள் செய்யக்கூடிய கிரியைகள், எங்கள் மூலமாய் கிடைக்கக்கூடிய நன்மை எல்லாம் தேவனே எங்களிலிருந்து நடப்பிக்கிறார் என்பதுதான் கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லும் வாய்ப்பிறப்பாக இருக்கிறது. ஆனா எந்த நேரத்துல ஒரு மனிதன் நான் செய்தேன், நான் பார்த்தேன், என்னால முடியும் என்கிற ஒரு சுய பிரஸ்தாபத்துக்கு இடம் கொடுக்கிறானோ அவன் நிச்சயமா சாத்தானுடைய தந்திரத்திலே சிக்கி இருக்கிறான்னு தான் அர்த்தம். தாவீது மன்னருடைய காலத்தில் இப்படித்தான் நடந்தது ஒரு சம்பவம். தாவீது, அவருக்கு நிறைய ராணுவம் இருந்தது, படை இருந்தது, ஏராளமான பேர் அவருடைய ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்துவதற்காக உதவி செஞ்சிருந்தாங்க. ஆனால் அவருடைய மனதிலே ஒரு மேட்டிமை தோன்றி அவர் நினைத்தார், இதில் இருக்கக்கூடிய ஜனங்களை எண்ணிக்கை பார்க்கணும், தொகை பார்க்கணும். ஏனென்றால் எனக்கு முன்னால் இருந்த மன்னருடைய காலத்திலே, வேதத்துல போட்டு சவுலுடைய காலத்துல ராணுவம் ரொம்ப குறுகினதா இருந்தது, ரொம்ப சிறிதா இருந்தது. ராணுவத்துல யாருக்குமே ஆயுதங்கள் இல்லை. ஏன்னா அப்பதான் முதல் அரசாங்கம், அந்த அரசாங்கம் முதல் மன்னர் சவுல். அந்த சவுலுடைய காலத்துல அவர்கள் பல யுத்தங்களை போய் சந்தித்திருந்தாலும், அவர்கள் பெலிஸ்தருக்கு விரோதமா அடிக்கடி யுத்தங்கள் செய்திருந்தாலும் இந்த ராணுவத்தை அவர்கள் வகைப்படுத்தாமல் வச்சிருந்தாங்க. ஒரு இடத்துல வேதத்துல எழுதும்போது சொல்லுது, அவர்கள் யுத்தத்துக்கு புறப்படும் பொழுது யோனத்தான் சவுல் என்பவருடைய கைகளில் தவிர வேறு ஒருவருடைய கையிலும் ஈட்டி இல்லாது இருந்தது என்று எழுதியிருக்கு. அப்ப ரொம்ப ஒரு புவர் மிலிட்டரி அது. அந்த ராணுவம் ரொம்ப கீழான, கொஞ்சம் பேர் கத்திட்டே போவாங்க போல இருக்கு, சண்டை போடுவாங்க போல இருக்கு, அப்புறம் திரும்பி வந்துருவாங்க போல. ஆனா அதற்கு பிறகு வந்த மன்னர் தாவீதுடைய காலத்துல ராணுவம் முறைப்படுத்தப்பட்டு, ராணுவத்துல லட்சக்கணக்கான பேர் சேர்க்கப்பட்டு, எல்லார் கைகளிலும் ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டு, அவைகள் 4-5 பிரிவுகளாக அது மாற்றி அமைக்கப்பட்டு, குதிரைப்படை, யானைப்படை என்றெல்லாம் நம்ம வைத்திருக்கிறோமே, அது மாதிரி ராணுவங்கள் வகை பிரிக்கப்பட்டு, அதுல வில் பிடிக்கிறவர்கள் ஒரு கூட்டம், வாழ் பிடிக்கிறவர்கள் ஒரு கூட்டம் என்று பல்வேறு விதமான பிரிவுகளை ஏற்படுத்தி மிலிட்டரியை பலப்படுத்தி இருந்தார். ஒரு நாள் அந்த ராணுவத்தை அவர் பார்க்கும் பொழுது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த ராணுவத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுடைய எண்ணிக்கையெல்லாம் தொகை போட்டு பார்க்கணும்னு சொல்லி தன் மனதிலே ஒரு விருப்பம் அவருக்கு வந்தது. காரணம் என்ன கேட்டா, ஒரு பிரஸ்தாபம். சவுலுடைய காலத்துல ஒண்ணுமே இல்லாம இருந்தது, நான் சம்பாதித்தது ஏராளம் என்பதை அவர் தன் மனதில் ஆழத்திலே அப்படி ஒரு சுய பிரஸ்தாபத்துக்கு இடம் கொடுத்து எண்ணிக்கை பார்க்க அங்கே கட்டளை கொடுக்கிறார். அவரது மந்திரிகளாக இருந்த யோவா போன்றவர்கள் அவருக்கு ஆலோசனை சொல்றாங்க, வேண்டாம், இது கர்த்தருக்கு விரோதமான பாவம், கர்த்தருக்கு விரோதமான ஒரு காரியம், இவைகள் எல்லாவற்றையும் நீர் உம்முடைய சுய ஞானத்துல சம்பாதிக்கவில்லை, உம்முடைய பூர்வ நாட்களை நீங்க நினைச்சு பார்க்கணும். ஒரு செருப்பு போட்டு நடக்க தெரியாது உங்களுக்கு ராணுவத்துக்குள்ளே போக தெரியாது, ஒரு கத்தியை பிடிக்க தெரியாது. கர்த்தர் தம்முடைய கிருபையினால் உங்களை ராணுவ வீரராய் மாற்றினார். வெண்கல வில்லும் உங்களுடைய விரல்களால் வளையும்படிக்கு கர்த்தர் உங்களுடைய கைகளை யுத்தத்துக்கு பழக்க வைத்தார். இதெல்லாம் இருக்கும்போது இது நான் சேர்த்தேன், நான் செய்தேன் என்று சொல்வதற்கு இதுல ஒண்ணுமே இல்ல. ஆகவே நீங்கள் இந்த திட்டத்தை கைவிடுங்கள் என்று அவர்களுக்கு எவ்வளவு புத்தி சொன்னாங்க. ஆனா வேதத்துல தாவீது செய்த ஒரு காரியம், 1 நாளாம் புஸ்தகம் 21வது அதிகாரத்தில் எழுதியிருக்கு, எல்லாரையும் தொகை போட்டு பார்க்கணும்னு சொல்லி அவர் ஆணை பிறப்பித்தார். கர்த்தருடைய இருதயத்திற்கு அது விஷனமாக இருந்தது. அவர் செய்த இந்த காரியம், அந்த மேட்டிமையின் காரியம். அந்த 21:1 சொல்லுது, சாத்தான் ஜனங்களை எண்ணிக்கை தொகை பார்க்கும்படிக்காக தாவீதின் இருதயத்தை நிரப்பினான் அல்லது ஏவினான், தூண்டினான் என்கிற வார்த்தை பார்க்கிறோம். அப்ப அவருடைய சுய பிரஸ்தாபத்தினுடைய பின்னணி சம்பவத்தை வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது. சாத்தான் தான் காரணம் அதற்கு. சாத்தான் தான் அவருடைய இருதயத்தில் அந்த மேட்டிமையான சிந்தனை தூண்டினான். நீ செய்தது பார் எவ்வளவு, நீ சாதித்தது பார் எவ்வளவு, உன்னால சம்பாதிக்கப்பட்ட காரியங்கள் எவ்வளவு என்று பார் என்று சொல்லி. இன்னைக்கும் பல ஊழியக்காரர்கள், பல பேர் என்னுடைய பிரஸ்தாபத்தினால் நான் லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஞானசானம் கொடுத்தேன், என் சபையை நான் பெருக்கி இருக்கிறேன், ஊழியம் செய்தேன் என்று சொல்லுகிறதெல்லாம் நம்ம கேட்கிறோம்.
ஆனா பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அப்பிரயோஜனம் உள்ள ஊழியக்காரன், எங்கள் கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்க. நாங்கள் சாதாரணமான ஊழியக்காரர், நாங்கள் மிகுந்த பலவீனர், துன்பம் படுகிறவர்கள், சாதாரண மனிதர்கள் என்று சொல்லுங்கள் என்று அவர் சொல்றதை பார்க்கிறோம். சுய பிரஸ்தாபத்துக்கு இடம் கொடுக்கிற எவனும் சாத்தானுடைய நினைவுகளுக்கும் சாத்தானுடைய எண்ணங்களும் தங்கள் இருதயத்தை நிரப்புவதற்கு அவர்கள் விட்டு கொடுத்து விடுகிறார்கள். இரண்டாவது காரியம் என்னன்னா, ஒரு காட்டி கொடுக்கிற அனுபவம். காட்டி கொடுக்கிற அனுபவத்தை பற்றி நம்ம சொல்லணும்னா துரோகம் செய்வது என்று சொல்லலாம். யூதாஸ் இயேசுவுக்கு துரோகம் செய்தான். கர்த்தரை காட்டி கொடுத்தான். அவனுக்கு தெரியும் காட்டி கொடுத்தால் என்ன நடக்கும் என்று தெரியும். அப்ப இருந்த சூழ்நிலை, அப்ப இருந்த ட்ரெண்ட், இயேசுநாதர் மேல பயங்கரமான பொறாமை, கோபத்தில் இருந்தார்கள். அவரை காட்டி கொடுத்து ஒப்பு கொடுத்து விட்டால் என்ன வேண்டுமானாலும் சம்பவிக்க முடியும். இவன் இயேசுவால் அழைக்கப்பட்டவன், இயேசுவோடு கூட இருந்தவன், அவர் செய்த அற்புதங்களை நேராக ருசி பார்த்தவன், அவனுக்கு நல்ல ஒரு இடத்தை கொடுத்திருந்தார். எல்லாம் அவன் அனுபவித்தோம். கர்த்தருடைய பிள்ளைகளோடு அவன் தங்கி இருந்தோம். கர்த்தருடைய வார்த்தைகளை அவன் நேரடியாக கேட்டும், அவனுடைய உபதேசத்தை, செய்தியை, பிரசங்கத்தை எல்லாம் கேட்கக்கூடிய பாக்கியம் அவனுக்கு கிடைச்சிருந்தோம். அவனுடைய இருதயத்தை சாத்தான் நிரப்புவதற்கு அவன் விட்டு கொடுத்தான். ரொம்ப துணிகரம். சிலருடைய வாழ்க்கையில பார்த்தா செய்யக்கூடாது என்கிற காரியத்தை துணிந்து செய்வாங்க. அதே போன்ற அந்த துணிகரம் இவனுக்குள்ளே கடந்து வந்தது. யோவான் சுவிசேஷத்துல 13வது அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லுது, இயேசுவை காட்டி கொடுக்கும்படிக்கு யூதாசுடைய இருதயத்தை சாத்தான் ஏவினான். அவன் ஏவி இயேசுவை காட்டி கொடு, இயேசுவை ஒப்பு கொடு என்று ஏவினான். யூதாஸ் அதற்கு சம்மதித்திருந்தான். யூதாஸ் துவக்க காலம் முதற்கொண்டே சாத்தானுடைய கிரிகளுக்கு உடன்படுகிறவனாய் இருந்தான். ஏனென்றால் வேதத்தில் அவனை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறது, கர்த்தர் தன்னுடைய ஒரு பொக்கிஷதாரியாய் அவனை வைத்திருந்தார், ஒரு ட்ரெஷரரா வச்சிருந்தார். வர்ற காணிக்கை பணத்தை முழுசு அவன் கையில் தான் கொடுக்க வச்சிருந்தான். ஆனாலும் அவன் துவக்கம் முதற்கொண்டே ஒரு திருடனாய் இருந்தான். காணிக்கை பையிலிருந்து பணத்தை எடுப்பதும் திருடுவதுமான கிரியைகளை அவன் ரொம்ப துணிகரமாய் செய்து கொண்டு வந்தான். இந்த துணிகரம் பெருக 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 கடைசியில இயேசுவையே காட்டி கொடுக்கிற அளவிற்கு அந்த பண ஆசை அவருடைய இருதயத்துக்குள்ளே கடந்து வர ஆரம்பிச்சு. அது எவ்வளவு பெரிய ஒரு துணிகரம் பாருங்க. இயேசு எவ்வளவு பெரியவர் என்று தெரியும், அவருடைய வல்லமை என்னன்னு தெரியும், அவருடைய கிரியை, அவருடைய கிருபை, அவருடைய அன்பு, அவருடைய தாழ்மை எல்லாவற்றையும் நாமெல்லாம் வாசித்து தான் பார்க்கிறோம். அவன் நேரடியா பார்த்தவன், அவரோட தங்கி இருந்தவன், அவரோட தூங்கினவன், அவரோட பேசினவன். அவரை காட்டி கொடுப்பதற்கு 30 வெள்ளி காசுக்கு சம்மதித்தானான். இது பிசாசு அவனுடைய இருதயத்தை ஏவின ஒரு காரியம் என்று சொல்லி வேதத்துல போட்டிருக்கு. இதே போலதான் நமக்கு வேண்டிய மனிதர்களுக்கு நம்ம துரோகம் பண்ணும் பொழுது, மனதறிந்து ஒரு துரோகத்தை செய்யும்படிக்கு சாத்தான் நம்முடைய இருதயத்தை ஏவும் பொழுது, நம்பினவர்களுக்கு விரோதமான கிரியைகளை செய்யும்படிக்கு ஏவும் பொழுது இடம் கொடுத்தா, நீங்க ஒரு காரியத்தை யோசித்துக் கொள்ளுங்க, இது சாத்தான் நம்முடைய இருதயத்தை நிரப்புகிறான். சாத்தான் நிரப்ப 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 ஒரு குறிப்பிட்ட அளவு வந்த உடனே உள்ளே புகுந்து நம்மை மூடி விடுவான். உள்ளே புகுந்து நம்முடைய முழு கண்ட்ரோலையும் தன்னுடைய கைக்குள்ளே அவன் கொண்டு வந்து விடுவான் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. 3வது காரியம் பார்க்கிறோம், சாத்தான் யாருடைய இருதயத்தை ஏவிற்றுன்னு சொல்லி ஏமாத்துறது, மற்றவர்களை வஞ்சிப்பது, உண்மை போல சில காரியங்களை சொல்லி மற்றவர்களை நம்ப வைப்பது, இவைகளும் சாத்தானுடைய தந்திரங்களில் ஒன்று. எப்ப பார்த்தாலும் இல்லாத பொல்லாத டூப்புன்னு சொல்றோம்ல, இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் அதிகமாய் பேசக்கூடிய மனிதர்களை பார்த்திருப்போம். சிலரெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவபூர்வம் பார்த்திருக்கிறேன். அவங்களுக்கு வாய் திறந்து பேசினாலே உண்மை என்பது வரவே வராது. இயல்பாகவே அவர்கள் தன்னை அறியாமலே பொய் சொல்லுவாங்க. பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். எல்லா பொய்யும் பிசாசுடைய ஆதிரத்திலிருந்தான் கடந்து வருகிறது. அதிலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்பாக ஒரு பொய்யை சொல்லும் பொழுது, அவர்களை ஏமாற்ற துணிகரம் கொள்ளும் பொழுது, அது சாத்தான் அவருடைய இருதயத்தை நிரப்புகிறான் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 5வது அதிகாரம் 3வது வசனத்துல அனனியா சபீரா என்கிற 2 பேரை குறித்து வேத புஸ்தகத்துல சொல்லுது. அவர்கள் 2 பேரும் தன்னுடைய சொத்தை வித்து அதை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்துல வைக்கும் பொழுது ஒரு பங்கை வஞ்சித்து வைத்திருந்தார்கள். இவங்களை யாரும் சொல்லல, நீங்க சொத்தை வித்து கண்டிப்பா கொண்டு வந்து கொடுத்தே தீரணும் என்று கட்டாயப்படுத்தவில்லை. அது அவர்களுடைய கையில தான் இருந்தது, அவர்களுடைய விருப்பத்தின்படிதான் இருந்தது. அவர்கள் நினைச்சா கொடுக்கலாம், இல்லாவிட்டால் கொடுக்க வேண்டியது இல்லை. ஆனால் என்ன செய்தார்கள் என்றால், ஒரு சபையில எல்லாரும் தங்களுடைய ஆஸ்தி பாஸ்திகளை விற்று அப்போஸ்தலருடைய பாதத்துல வைக்கும் பொழுது, நாம மாத்திரம் அதை செய்யாமல் இருந்தால் மற்றவர்கள் நம்மை ஏளனமாக நினைப்பார்கள் அல்லது மதிக்க மாட்டார்கள் என்பதற்காக நம்ம நல்லது செய்யற மாதிரியும் தெரியணும், ஆனா செய்யக்கூடாது என்று ஒரு மாய்மாலமான நற்கிரியை செஞ்சாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கல, நிறைய பேர் நற்கிரிகள் செய்யறாங்க. பல பேரு, சிலர் கிறிஸ்துவின் அன்பு நிமித்தம் செய்கிறார்கள், சிலர் மாய்மாலமான நற்கிரியை செய்யறாங்க. சுவரட்டைகள் அடித்துக் கொள்வதும், அதை விளம்பரப்படுத்துவதும், மற்றவர்களுக்கு நல்லது செய்கிறவர்களை போல தங்களை காண்பித்துக் கொள்வதும் மாய்மாலமான நற்கிரிகள்.
இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, மற்றவர்களுக்கு நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல, மற்றவர்களை போல நாங்களும் தியாகம் செய்கிறவர்கள், மற்றவர்களை போல நாங்களும் இந்த சபையை நேசிக்கிறவங்கன்னு சொல்லி மற்றவர்களுக்கு முன்னால தன்னை காண்பிக்க வேண்டும் என்று விரும்பி சொத்தை விக்கிற மாதிரி வித்து, அதை கொடுக்கிற மாதிரி கொடுத்து ஒரு பங்கை அவர்கள் தங்களுக்கு என்று ஒதுக்கி வைத்துக் கொண்டார்கள். இதை அப்போஸ்தலரிடத்துல வந்து சொன்னாங்க. உடனே அங்கே நின்ற தேவனுடைய மனிதர்கள் கேட்கிறாங்க, உங்களுடைய நிலத்தை இவ்வளவுத்தானா விற்றீர்கள் என்று கேட்ட உடனே அப்போ துணிஞ்சு பொய் சொல்றான் பாருங்க. ஒருவேளை நீங்க எங்க பொய் சொன்னாலும் கூட கர்த்தருடைய பிள்ளைகளிடத்துல மாத்திரம் பொய் சொல்லக்கூடாது. ஏனென்றால் வேதத்தில் எழுதியிருக்கு, கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய அம்பாசிடர்ஸ், அவருடைய பிரதிநிதிகளாக இருக்கிறாங்க. கர்த்தருடைய பிரதிநிதிகளிடத்திலே பொய் சொல்வது என்பது கர்த்தரிடத்திலேயே பொய் சொல்வதற்கு சமமானது. அந்த மன துணிகரத்தோடு அவங்க கடந்து வந்தாங்க. இதற்கு முன்னால பேதுருவின் மூலம் நடந்த அற்புதங்களை பார்த்திருக்கிறாங்க. அவர் நிழல் பட்டாலே சுகம் அடைந்தது, பிசாசுகள் அலறி ஓடுது ஒரு பக்கம், ஏராளமான பேர் சுகமாக்கப்படுறாங்க, அற்புதங்கள் நடைபெறுது. அவ்வளவு பெரிய தேவ மனிதனுக்கு முன்னால போய் நின்று கொண்டு அவர் கேட்கும் பொழுது அது அப்படியே பொய்யாய் மறுத்து பேசுகிறார்கள். அதனால அங்கே அவர்கள் செத்து விழுந்தார்கள் என்று வேத வசனத்தில் நமக்கு சொல்லி இருக்கிறத பாக்குறோம். அப்ப ஒருவரை ஏமாற்ற வேண்டும், வஞ்சிக்க வேண்டும் என்கிற நோக்கத்துல பொய் சொல்லும் பொழுதோ, நம்முடைய தற்பிரியத்திற்கும் சுய பிரஸ்தாபத்துக்கும் நாம் இடம் கொடுக்கும் பொழுதோ, மற்றவர்களுக்கு துரோகம் செய்ய வேண்டும் என்று நம்முடைய இருதயத்தை ஒப்புக் கொடுக்கும் பொழுதோ, சாத்தான் வெகு எளிதாக நம்முடைய இருதயத்தை நிரப்ப ஆரம்பித்து விடுகிறான். இப்படிப்பட்ட எண்ணங்களால நம்முடைய இருதயத்தை நிரப்ப ஆரம்பித்து விடுகிறான். நம்முடைய சுய பிரஸ்தாபத்தை குறித்து தூண்டி விடுவதும், நம்ம சாதனைகள் செய்யும் பொழுதும், நமக்கு நிறைய ஒரு புகழாரங்கள் சூட்டப்படும் பொழுதும், நம்ம உயர்வாக கருதப்படும் பொழுதும், மற்றவர்கள் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுதும், மதிப்பு மரியாதை கொடுக்கும் பொழுதும் ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த மாதிரி நேரங்கள்ல சாத்தான் நம்முடைய இருதயத்தை நிரப்பிக் கொண்டே இருப்பான். உட்கார்ந்து இருக்கும் போது, படுக்கும் போது, பேசும்போது அப்ப மெல்ல பேச ஆரம்பிப்பான். பாரு, உனக்கு இருக்கிற புகழ் எவ்வளவு, உன்னை தேடி எவ்வளவு ஜனங்கள் வர்றாங்க, நீ எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருக்கிற, உன்னுடைய வார்த்தைகள் எத்தனை கிருபை புரிந்ததா இருக்கிறது, எல்லா ஜனங்களும் இதனால தேற்றப்படுகிறார்கள் என்று சொல்லி நம்முடைய இருதயத்துக்குள்ள இந்த ஒரு சுய நினைவுகளை, சுய பிரஸ்தாபத்தை கொண்டு வர ஆரம்பித்து இருதயத்தை நிரப்ப ஆரம்பிப்பான். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள் வெளியரங்கமா பாவம் மாதிரி தெரியாது நமக்கு. ஒருவரை கொலை செய்வது போலவோ, கொள்ளையடிப்பதை போலவோ, திருடுவதை போலவோ ஒரு பாவமா தெரியாது. ஆனால் இதற்கு நம்ம ரொம்ப கவனமாக நாம் நடந்து கொள்ளணும். சாத்தான் ஒரு மனிதனை நிரப்ப ஆரம்பித்து விட்டால் அவன் மேல் அதிகாரம் கொள்ள ஆரம்பித்து விடுகிறான். அதிகாரம் கொள்ள ஆரம்பித்து விட்டால் அவனை ஆக்கிரமிக்க ஆரம்பித்து விடுகிறான். ஆக்கிரமிக்க ஆரம்பித்து விட்டால் அவனை ஆட்டி படைக்க ஆரம்பித்து விடுகிறான். தன்னுடைய கிரியைகள் எப்படியோ என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி நினைக்கிறானோ அதையெல்லாம் இந்த மனிதர்களை கொண்டே செய்ய வைத்து விடுகிறான். அதுதான் அவனுக்கு ரொம்ப சுலபம். சாத்தான் நேரடியா வந்து ஒரு மனிதனை வஞ்சித்தாலோ, ஏமாற்றினாலோ, பேசினாலோ மனிதர்கள் வஞ்சிக்கப்படுவதை விட ஒரு மனிதன் மூலமாக அவன் அந்த காரியத்தை செய்யும் போது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மனிதர்கள் அந்த பாவத்துக்கு உடன்பட்டு விட ஏது உண்டாகிறது. ஆகவேதான் மனிதர்கள் மேல் அவன் குறியாக இருக்கிறான் அப்படின்னு கர்த்தருடைய வேதம் சொல்லு. இது ஒரு வகை. இரண்டாவது வகை, சாத்தானுக்கு இடம் கொடுத்து 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 நாம் அந்த நிலையின் உச்சகட்டத்தை பரிபூரணத்தை அடையும் பொழுது சாத்தான் நம்முடைய முழு கண்ட்ரோலையும் தன்னுடைய கைகள் எடுத்துக் கொள்கிறான். யூதாஸ் அப்படித்தான் செய்தான். வேதத்தில் எழுதியிருக்கு, லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரம் 3வது வசனத்துல, அவன் துணிகரமாய் கர்த்தருடைய ராப்போஜனத்திலே பங்கு பெற்றான். கர்த்தர் அவனுக்கு எச்சரித்து சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போறான், காட்டி கொடுக்கிற கால்கள் இங்க வந்திருக்கிறதுன்னு சொல்றார். இந்த அப்ப துணிக்கை நான் தொட்டு திராட்சரசத்தில் நான் முக்கி தோய்த்து யாருக்கு கொடுக்கிறேன் அவன் தான் என்று சொல்லுகிறார். சொல்லி அதை கொடுத்து யூதாஸ் கையில கொடுக்கும் போது கூட அவன் மனம் திரும்பல. அதை துணிகரமா இயேசுவிடத்திலே வாங்கி அவன் புசிக்க ஆரம்பித்தான். லூக்கா 22:3 சொல்லுது, அவன் அந்த ராப்போஜனத்தை வாங்கி புசித்த உடனே சாத்தான் அவனுக்குள் பிரவேசித்தான். சாத்தான் உள்ள நுழைஞ்சிட்டான். அது வரைக்கும் பக்கத்துல இருந்திருக்கிறான், இருதயத்தை நிரப்பி இருக்கிறான், இருதயத்தில் ஏவி இருக்கிறான். ஆனா அது உச்சகட்டமா இயேசுவிடத்திலே பொய் சொல்லி இயேசுக்கு முன்பாகவே தன்னை மறைத்து கொண்டு வெளிவேஷமாக அவரை ஏமாற்றுவதை போல் நடந்து கொண்ட நிமிஷத்திலே அவனுடைய பாவம் பரிபூர்ணமாகி விட்டது. சாத்தான் முழுவதுமா இறங்கி விட்டான். அதுக்கு பிறகு அவனுடைய நிலை வித்தியாசமாய் மாறுகிறது. எதிரிகளிடத்திலே போறான், காட்டி கொடுக்கிறான், கடைசியிலே தன்னால் வாழ வழியில் என்று தன்னைத்தானே மாய்த்துக் கொள்ளுகிறான். கர்த்தருடைய வேதம் அப்படிப்பட்ட காரியத்தை நமக்கு எச்சரித்து சொல்லுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, சாத்தானுக்கு நீங்க கொடுக்கிற இடம் கொஞ்சமா இருந்தாலும், சாத்தான் ஒருவேளை நம்ம எடுத்து பயன்படுத்துகிற காரியங்கள் திரளா இருந்தாலும், கடைசியிலே மனுஷ கொலைபாதன் ஆகிய சாத்தான் இடம் கொடுத்த மனிதனையே சாகடித்து அழித்து நாசமாக்கி விடுகிறான். வேதத்துல சொல்லுகிற, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அல்லாமல் வேறு ஒன்றுக்கும் அவன் நம்மிடத்தில் வருவதில்லை. சாத்தான் வருவது பல்வேறு நோக்கங்களை போல நமக்கு காணப்பட்டாலும், பல்வேறு விதமான வழிகளில் அவன் நம்மிடத்தில் நெருங்கி வருவதை போல இருந்தாலும், நோக்கம் மாத்திரம் ஒன்னே ஒண்ணுதான். மனித கொலைபாதகனாகிய அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். ஆகவே பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கு.
கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் நாம் இன்னும் சில காரியங்களை, இந்த சாத்தானுடைய தந்திரங்களை குறித்து ஆழமாய் நாம் அறிந்து கொள்ள போகிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுத்து, கர்த்தராகிய தேவனே நம்முடைய இருதயத்தை நிரப்பி மூடிக்கொள்ளவும், சத்துருடைய எந்த கிரிகளும் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வராதபடி காவல்களோடும் கட்டுக்களோடும் அவர் நம்மை பராமரிக்கும்படிக்கும் நம்முடைய இருதயத்தை தாழ்த்தியுடைய கைகளில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஜெபிப்போமா? அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, நீர் உம்முடைய பிள்ளைகளின் இருதயத்தை நிரப்பி இருக்கிறேன். உம்முடைய நன்மையான வார்த்தைகளினால், உம்முடைய நன்மையான அபிஷேகத்தினால், உம்முடைய நன்மையான ஆசீர்வாதத்தினால், உம்முடைய பரிபூர்ணமான கிருபையினால் ஒவ்வொரு இருதயங்களில் நீர் நிரப்பி மூடிக்கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நிரப்பின இருதயத்திலே சிறிது அளவு கூட இடமில்லாதபடிக்கு தேவனே உம்முடைய நன்மைகள் பரிபூர்ணமாய் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பி இருப்பதாக. சாத்தான் நிரப்புவதற்கு அந்த இருதயத்துல இடமே இருக்கக்கூடாது ஆண்டவரே. இடம் இருந்தால் தானே சாத்தான் அந்த இருதயத்தை குறித்து யோசிப்பான். உம்முடைய பிள்ளைகளின் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் கர்த்தருடைய கிருபையினால் மூடப்பட்டிருக்க வேண்டும். அவருடைய குடும்பம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். பிள்ளைகளுடைய இருதயம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். ரட்சிக்கப்படாதவர்கள் கர்த்தருடைய நாமத்தினால் குடும்பத்தில் ஒருவரும் இல்லாதபடி ஒவ்வொருவரையும் கர்த்தர் தம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் நிரப்ப வேண்டும் ஆண்டவரே. பொல்லாத பிசாசு தன்னுடைய மாய தந்திரங்களால் மனிதர்களை நிரப்ப போவதற்கு முன்பு நீர் ஒரு கூட்ட மனிதர்களை உம்முடைய பரிபூர்ணமான கிருபையினாலும், உம்முடைய இரக்கத்தினாலும், உம்முடைய ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பி மூடிக்கொள்ளும். அரைகுறையான அனுபவத்தோடு ஒருவரும் இல்லாதபடி ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய பூர்ண கிருபை தங்கியிருக்க வேண்டும் என்று நான் மன்றாடுகிறேன். பொல்லாத சத்துரு நயங்காட்டினாலும் சம்மதியாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளுக்குள் ஒரு விழிப்புணர்வை தாரும் ஆண்டவரே. அவருடைய ஆத்மா நல்விழிப்பாய் விழித்துக் கொண்டிருக்கட்டும் ஆண்டவரே. எச்சரிக்கை உணர்வை தாரும் ஆண்டவரே. பிசாசுடைய தந்திரங்களை அறிந்து கொண்டு சத்துருக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கத்தக்கதாக பலப்படுத்தும். பிள்ளைகளோடு நீர் பேசும். தொடர்ந்து உடைய கிருபை அவர்களோடு தங்கி இருக்கட்டும். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதியும் மகிமைப்படுத்தி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய கர்த்தர் தாமே தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உங்களை இடமில்லாமல் போக மட்டும் நிரப்பி காத்து வழிநடத்துவாராக. ஆமென்.